தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவுக்கு அல்வா தேமுதிகவுக்கு அல்வா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது பொதுச் செயலாளராக உள்ளார். விஜயகாந்த் மறைவுக்கு பின்பு அந்த கட்சியை எப்படியாவது தூக்கி நிறுத்திடணும்னு பார்க்குறாப்புல. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா? அந்த கதை தான் தேமுதிக கதை. தேமுதிகவுக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்த்தா 1% வாக்கு கூட கிடையாது. 0.5% வாக்குகள் கூட கிடையாது. இதுதான் தேமுதிகவுடைய நிலைமை. ஆனால் அதிமுக கடந்த சட்டசபை பாராளுமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு கூட்டணி கட்சிகள் அமையாத காரணத்தினால தேமுதிக ஒன்று மட்டும் கிடச்சி, அதனால் ஒரு 5 தொகுதிகள் கொடுத்துச்சு. ஆனால் பிரேமலதாவுக்கு தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நோகாமல் நொங்கு திங்கணும்னு ஆசைப்பட்டாங்க பிரேமலதா. அதாவது தேர்தலில் போட்டிடாமல், பணம் செலவழிக்காமல், அலையாமல் பாராளுமன்றத்துக்கு செல்லணும், பின்வாசல் வழியாக ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு தொகுதி ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்னாங்க. கடைசியில் அதிமுக சம்மதிச்சிருச்சு, ஒரு தொகுதி தர்றோம் அப்படின்ட்டு. ஆனால் எந்த வருஷம் தர்றோம் அப்படின்னு சொல்லலை. இப்போ இந்த ராஜ்யசபா தேர்தல் ஜூலை மாதம் நடைபெறுது. அப்போ தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தொகுதி தரேன்னு சொன்னாங்க, இந்த தடவை தரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாப்புல. உடனே இந்த அம்மா பிரேமலதா என்ன சொல்லிச்சு, நீங்கள் ஒரு தொகுதி தராருன்னா நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு எடப்பாடி ஒரு சாணக்கியத்தை வெளிப்படுத்தினாப்புல. எப்படின்னா, இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கிட்டோம்னா, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்துட்டோம்னா, இந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கிட்டு பாராளுமன்றத்துக்கு போயிடும். ஆனால் தேர்தல் நேரத்தில் அதிமுகவுக்கு காலவாரி விட்டுரும், அதிமுகவுக்கு அல்வா கொடுத்துரும். அது பாராளுமன்ற தேர்தலில் போட்ட ஒப்பந்தப்படி நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க, முடிஞ்சு போச்சு. சட்டசபை தேர்தலில் என்ன செஞ்சிடும், தனக்கு எங்கே சீட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ, சப்போஸ் திமுக பக்கம் கூட போகலாம், அல்லது தமிழக வெற்றி கழகம் பக்கம் கூட போகலாம். அதனால் யோசித்து பார்த்தாப்புல எடப்பாடி பழனிசாமி. இப்போ எம்பி சீட்டை கொடுத்தோமா இந்த அம்மா வாங்கிட்டு நாளைக்கு தவேகா பக்கம் போயிடும், இல்லாட்டா டிஎம்கே பக்கம் போயிடும். அதனால் வருகிற சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பிறகு, அதற்கு பிறகு நடைபெற உள்ள ராஜ்யசபா தேர்தல் சீட்டு காலியாகும் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு தரோம் அப்படின்ட்டாப்புல. இப்போ கிடையாது, எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு காலியாகும்ல, சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து காலியாகும்ல 2026, அப்போ நாங்கள் தர்றோம் அப்படின்ட்டாப்புல எடப்பாடி. ஏன்னா இப்போ சீட்டு கொடுத்தோம்னா இந்த அம்மா வர்ற தேர்தலில் காலவாரிட்டு போயிடும். ஆனால் நீ வர்ற சட்டசபை தேர்தலில் நீ கூட இருந்தால் தான் உனக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு நடக்கிற ராஜ்யசபா தேர்தலில் உனக்கு எம்பி சீட் கிடைக்கும். அதை சொல்லாமல் சொல்லிட்டாப்புல. என்னென்னா 2026 நடைபெறுகிற ராஜ்யசபா தேர்தல் அப்போ உங்களுக்கு சீட்டு தரோம் அப்படிங்கிறாப்புல. அப்போ என்ன அர்த்தம்னா, வர சட்டசபை தேர்தல் வர பொறுத்திருந்து எங்கள் கூட்டணியில் இருந்து, எங்கள் கூட்டணியில் தேர்தலில் போட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நடைபெறும் பார்த்தியா, அப்போ தான் அந்த எலெக்ஷனில் தான் அவனுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லை. ராஜ்யசபா சீட்டு வேணும்னா வர சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கணும். இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும், இல்லாட்டினா கிடைக்காது. இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, ஏற்கனவே ஜூன் 9ஆம் தேதி நாங்கள் தேர்தல் கூட்டணியை அறிவிப்போம்னு. இப்போ வேறு வழியே கிடையாது. அதிமுகவை விட்டால் வேறு வழியே கிடையாது. திமுகவில் அந்த அம்மாவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்க போகிறது கிடையாது. வேறு எந்த கட்சியிலையும் ராஜ்யசபா சீட் எம்பி சீட் கொடுக்க போகிறது கிடையாது. நோகாமல் நொங்குதுங்கன்னா இந்த அதிமுக சீட்டு வாங்கினா தான். ஆக வர சட்டசபை தேர்தலில் வேறு வழி இல்லாமல் அதிமுகவில் இருக்கிறதுக்கு பிரேமலதா சம்மதிச்சிருச்சு. அதான் உண்மை. இப்போ என்ன சொல்லுது, நாங்கள் அதிமுக கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டாங்க. இது எடப்பாடியோட சாணக்கியத்தை தான் காமிக்குது. இப்போ அந்த அம்மா மிரட்டச்சின்னு சொல்லி சீட்டு கொடுத்தா அப்படின்னா, இந்த அம்மா எம்பி ஆகிட்டு டக்குன்னு போய் டிஎம்கே பக்கமோ தாவேகா பக்கமோ போய் சேர்ந்தோம். அதனால் என்ன சொல்லிட்டாப்புல, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு பிறகு வருகிற ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாயை அடைச்சிட்டாப்புன்னு சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு ஒரு அல்வா கொடுத்துட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எம்பி சீட்டு எலெக்ஷனுக்கு பிறகு கொடுக்குறாங்க. அப்போ எலெக்ஷன் அப்போ இந்த அம்மா எனக்கு 50 எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட்லாம் பண்ண முடியாது. கொடுக்குறத வாங்கிட்டு போகணும். எடப்பாடி 5 சீட்டுக்கு மேலே அதிமுகவுக்கு கொடுக்க மாட்டாப்புல. 5 சீட்டு கொடுத்தாலும் இந்த அம்மா வாயை அடைச்சிட்டு வாங்கிட்டு போயிடும். ஏன்னா ராஜ்யசபா சீட்டு தான் அந்த அம்மாவுக்கு முக்கியம். அதனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சாணக்கியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு.
தேமுதிகவிற்கு அல்வா கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும்.